குற்றவாளியாக இருப்பவன் பிறர் குற்றம் கூறுவது தவறு. நானே ஒரு குற்றவாளி, நான் அவன் என்ன குற்றம் செய்தான் என்று சொல்வது பிழை அல்லவா? அதைவிட தவறு தன்னுடைய குற்றத்தை மறைப்பதற்காக அவன் குற்றம் கூறுவது, அதைவிட தவறு. அதனினும் தவறு அவனிடம் இல்லாத ஒன்றை அவன் குற்றமாக கருதி சொல்லும். அவன் தவறே செய்யாதவன் என்றாலும் இன்னும் குற்றம் புரிந்தவன் என்று பொய்யாக புனைந்துரையாக சொல்வது அதைவிட தவறு. அதனினும் தவறு அதனினும் தவறு அவன் கொண்ட உயர் பண்பு, திறம், செயல், வீறு இவற்றையெல்லாம் எண்ணாமல் அவன் மீது பொறாமை உண்டு. ஐயோ, இவ்வளவு புகழுடையவனாக இருக்கிறானே, இப்படி இவனை எப்படி வீழ்த்துவது என்று அவன் மீது காழ்ப்புணர்ச்சி, பொறாமை, அப்படி செய்வது அதனினும் தவறு என்பதைத்தான் நாம் இந்த குற்றம் கடிதல் இதிலே பார்க்க போகிறோம். ஒருவன் நாடாளும் மனிதனுக்கு செங்கோல் முக்கியமானது. அதாவது சிறந்த ஆட்சி, இன்னார் இனியார் என்று கருதாமல் சிறந்த நடுநிலையாளனாக விளங்க வேண்டும் என்பதை நாம் இறைமாட்சியின் போதே தெளிவாக அந்த திருவள்ளுவர் குறிப்பிட்டதை நாம் நினைவுபடுத்தினோம். அப்படி இந்த செங்கோல் ஆட்சி என்பது செம்மையானதாக இருக்க வேண்டும், திறம்பட உடையதாக இருக்க வேண்டும், நடுவு நிலைமை உடையதாக இருக்க வேண்டும். அப்படி என்றால் இவன் எனக்கு வேண்டியவன், இவன் வேண்டாதவன் என்றெல்லாம் விருப்பு இல்லாமல் நடுவு நிலைமையோடு ஆட்சி புரிய வேண்டும் என்பது முதல் கருத்து. இரண்டாவது, வெண்கொற்ற குடை என்று பழங்காலத்திலே சொல்வார். அப்படி என்றால் என்ன என்றால், அவனுடைய ஆட்சி தண்ணியதாக இருக்க வேண்டும், குளிர்ச்சி உடையதாக. மக்கள் விடிந்து எழுந்தவுடன் ஏராளமான பிரச்சனைகளில் சிக்கி தவிக்கக்கூடாது. வெளியில் வந்து குழாயிலே தண்ணீர் பிடிக்க வந்தால் காற்றுத்தான் வருகிறது. சாக்கடைகள் நகற்றாமல் போனதால் நாறுகிறது. குப்பை கூலங்களாக கிடக்கிறது தெருவெல்லாம். மின் விளக்குகள் எரியவில்லை. இப்படி இந்த அன்றாட நிகழ்ச்சிகளை அரசு பார்த்து கொள்ளவில்லை என்றால், விடிந்து எழுந்ததும் அந்த தெருவில் உள்ள, அந்த ஊரில் உள்ள, அந்த நாட்டில் உள்ள அத்தனை மக்களுக்கும் இதுதானா பிரச்சனை? இதெல்லாம் சரியாக இயங்கவில்லை என்றால், இதில் 1-2 குறைவாகவும் கூடுதலாகவும் இருக்கலாம். இதெல்லாம் சரியாக இல்லை என்றால் அந்த ஆட்சி மக்களுக்கு தண்ணீர் ஆட்சியாக விளங்கவில்லை என்பது கருத்து. குளிர்ச்சி பொருந்தியதாக இல்லை. அவன் வாழ்விலேயே நிறைய போராடி கொண்டிருக்கிறான். ஒவ்வொரு மனிதனும் தன்னுடைய வாழ்க்கையை எப்படி ஓட்டுவது, என்று போனால் தினக்கூலி கிடைக்குமா, வேலை கிடைக்குமா, கூலி கிடைக்குமா என்றெல்லாம் வயிற்றுக்கும் வாய்க்கும் போராடி கொண்டிருக்கிற மனிதனுக்கு வீட்டை விட்டு வெளியே வந்தால் குடிநீர் பிரச்சனையும் இந்த தூய்மையற்ற பிரச்சனையும் மனதிலே நிழலாடினால் அவன் என்ன செய்வான்? இதையெல்லாம் சரி செய்வதுதான் தன்னிழல் வெண்கொற்ற குடை செங்கோல் ஆட்சி என்பது இந்த குற்றம் கடிதல் மூலமாக திருவள்ளுவர் நமக்கு கூறுவது. 190வது குறளிலே ஒரு கருத்தை சொன்னார். இப்ப இங்கே 6வது குறளிலே பார்க்க போகிறோம். தன் குற்றம் நீக்கி பிறர் குற்றம் காண்கிற்பின் என் குற்றமாகும் இறைக்கு என்று. தன்னுடைய குற்றத்தை முதலிலே களைந்து பிறர் குற்றத்தை காண்கிற்பின் என் குற்றமாகும் இறைக்கு என்பதற்கு இணையாக, ஏதிலார் குற்றம் போல் தம் குற்றம் காண்கிற்பின் தீதுண்டோ மண்ணுயிர்க்கு என்று தனி மனிதனுக்கு சொல்லப்பட்டது. அதை இங்கே உள்ள அரசியலோடு கூடிய இதையும் ஒன்றாக இணைத்து பார்க்க வேண்டும். அது 190, இது 436வது குறளிலே வருகிற செய்தி. இப்படி குற்றம் கடிதல் என்றால் என்ன என்பதை நாம் முன்னோட்டமாக இந்த செய்தியை பார்த்தோம். இப்பொழுது மன்னன் ஆட்சி மக்களாட்சியாக மாறிய கால நிலையில் மக்களுக்கும் மக்களை ஆள்வோருக்கும் கட்டாயம் வேண்டத்தக்க கடைப்பிடியாக உள்ளது குற்றம் கடிதல் என்கிற இந்த அதிகாரம். முதல் குறளுக்கு வருகிறோம். செருக்கும் சினமும் சிறுமையும் இல்லார் பெருக்கம் பெருமித நீத்து. செருக்கும்
சினமும் சிறுமையும் இல்லார் பெருக்கம் பெருமிதம் நீர்த்து. இங்கே பெருமித நீர்த்து என்பது ஒரு மேம்பாட்டுத்தன்மை. அதாவது கல்வி, கேள்வி, கல்லாமை, வன்மை, வாய்மை, பண்பாடு, சான்றாண்மை ஆகிய பெருக்கம் பெருமிதத்துக்கு உரியவையாகும். ஆனால் இவற்றுக்கு மாறானவை அவ்வப்போது சிலரிடம் பெருக்கம் அவ்வப்போது தோன்றி மறைதல் உண்டு. சிலர் பெருமிதமா என்பதை பார்க்க வேண்டும். செருக்கு என்பது தற்பெருமை. சிலர் இந்த தற்பெருமையிலே காலத்தை ஓட்டுவார்கள். சில ஆட்சியாளர்கள் கூட தனக்கு வேண்டியவர்களை கொண்டு தன்னை புகழச் செய்து அதிலே உலகாங்கிதம் அடைவார்கள். அது எதிர்காலத்திலே நிலைக்காது என்பது அவர்களுக்கு புரிவதில்லை. அவ்வாறு தானே புகழ்ந்து கொள்ளுதலும் பிறரை விட்டு புகழச் செய்தலும் அது பெருமிதம் அன்று என்பதைத்தான் இந்த செருக்கு என்று சொல்கிறார். சினம் தன்னடக்கம் இன்மை சான்றாம் சினம். இனிதாகவும் எளிதாகவும் எடுத்துக்கொள்ள வேண்டியதற்கு கூட கடுகடுப்பாகவும் வெடுவெடுப்பாகவும் கொள்ளுகிற மனோநிலை, அவனுடைய மனம் வெப்பமாக இருக்கிறது என்று கூறும். சினம் அதிகமாக வருகிறவர்களுக்கு இந்த குதிப்பு வந்துவிடும். அதனாலதான் அந்த சினம் தன்னையே அழிக்கும் என்று நாம் வெகுளாமையிலே பார்த்தோம். தற்பெருமையும் எக்களிப்பும் வருவது இந்த செருக்கு. தன்னை மீறி தன்னுடைய மனதிலே இருக்கிற வெம்மையினாலே வருவது சினம். சிறுமை தன் தகவுக்கு எவ்வகையிலும் ஏற்காத சிறுமைத்தன்மை அகவியிலும் கல்வி அறிவாலும் வாழ்வியல் பட்டறிவாலும் பெற வேண்டிய எதுவும் பெறாமல் சிறுமைப்படு செயல்களை கொள்ளவும் ஆகிய இத்தன்மைதான் சிறுமை என்கிற மூன்றையும் இல்லாமல் செய்ய வேண்டும் என்பதை செருக்கும் சினமும் சிறுமையும் இல்லார் பெருக்கம் பெருமித நீர்த்து. இவர்களைத்தான் இந்த பெருமிதம் சேரும். இவற்றையெல்லாம் தவிர்த்தல் வேண்டும் என்பதைத்தான் அவரை மட்டுமன்றி அவர் குடியினரும் அவரை சார்ந்திருக்கும் நற்பண்புகளும் பெருமைப்பட்டு கொண்டு மகிழும் பண்பாக அமையும் இந்த மூன்றையும் தவிர்த்தார் என்பதைத்தான் குற்றம் கடிதல் தவிர்த்தல் என்று தொடக்கத்திலே கூறினோமே, அதைத்தான் இந்த மூன்றும் தவிர்க்கப்பட வேண்டும். செருக்கும் சினமும் சிறுமையும். அளவுக்கு மீறி இந்த சிறுமை பண்பு என்பது தனக்கு இல்லாததெல்லாம் தன்னுடைய பெருமையாக சொல்வான், அல்லது வேறு யாராவது செய்த நன்மையை தான் செய்ததாக சில பேர் காட்டிக் கொள்வான். அது வெளிப்பட்டு விட்டால் அது பெரிய அவமானம் என்பதை அவன் புரிந்து கொள்வதில் அதுதான் சிறுமை. இன்னொருவர் சாதனையை தன்னுடைய சாதனையாக மக்களிடையே உண்டு. அரசிடம் மட்டுமல்ல, மக்களிடையேயும் அது மாதிரியான இயல்புகள் உண்டு என்பதைத்தான் இந்த குறள் மூலமாக நாம் பார்க்கிறோம். கல்வி, தருகன், இசைமை, கொடை என சொல்லப்பட்ட பெருமிதம் 4 என்று தொல்காப்பியர் 1206 நூற்பாவிலே சொல்லுகிறார். 4 செயல்கள்: கல்வி, தருகன், இசைமை, கொடை என சொல்லப்பட்ட பெருமிதம் 4. இந்த 4 பெருமிதம் கொள்ளலாம். அது மனதிற்குள்ளே இருக்க வேண்டும். நாம் ஓரளவு கல்வி கற்றிருக்கிறோம் என்று பெருமிதம் கொள்ளலாம். என்னை போல் யாரும் கல்வி கற்கவில்லை என்பது அது சிறுமையாகிவிடும். இந்த 4ஐயும் மேலாக திருவள்ளுவர் தொல்காப்பியர் கூறியதற்கும் மேலாக குற்றம் கடிதலை சேர்க்கிறார். நன்றாக நினைவில் கொள்ளுங்கள். பெரும்பாலும் தொல்காப்பியருடைய உள்ள கிடக்கையை அப்படியே இலக்கியமாக வடித்தவர் திருவள்ளுவர். அந்த அடிப்படையிலே அதற்கு மேலாக ஒரு செயலை கொண்டு வருவதுதான் இந்த குற்றம் கடிதல் என்பது. மீண்டும் நினைவூட்டுகிறேன். கல்வி, தருகன், இசைமை, கொடை என சொல்லப்பட்ட பெருமிதம் 4 என்று தொல்காப்பியர் கூறுகிறார். இவர் அதற்கு மேலாக குற்றம் கடிதல் என்பது குடி செய்து வாழ்வதற்கு இந்த செயல் மிகவும் நன்று என்பதனாலே அதை சேர்க்கிறார் என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். ஒரு பட்டு துணியிலே இந்த இடத்திலே ஒரு கரை ஏற்பட்டு விட்டது என்றால் முழு பட்டு துணியும் 4 அடி நீளமுடைய அந்த பட்டு துணியை பற்றி யாரும் கவலை கொள்ள மாட்டார்கள். அந்த சிறு புள்ளியை மட்டுமே மனதில் கொண்டு அங்கே சிறு புள்ளி இருக்கிறது, அந்த சிறு புள்ளி இருக்கிறது என்று சொல்லுவார்களே தவிர
மிகவும் புனிதமாக இருக்கிற அந்த பட்டை யாரும் கண்டுகொள்ள மாட்டார்கள் என்பதனாலே சான்றோர் என்று பெயர் பெறுகிறவர்கள், கல்வியாளர் என்று பெயர் பெறுபவர்கள் ஒரு சிறு பிழை கூட தன்னுடைய வாழ்விலே ஏற்படாமல் கட்டி காக்க வேண்டும். இது மீறி சில நிகழ்வுகள் ஏற்படுகிற போது அது என்னுடைய குற்றம் என்பதை ஒப்புக்கொண்டால்தான் அவர் மகாத்மா ஆகிறார். அந்த குற்றத்தை குற்றம் என அறியாமல் பிழை செய்து விட்டேன், அல்லது அறிந்தோ அறியாமலோ இந்த பிழை நேர்ந்து விட்டது என்று அந்த குற்றத்தை பிறர் மீது பழி போடாமல் தன்மேல் ஏற்றிக்கொண்டால்தான் அவன் மகாத்மா ஆகிறான் என்பதைத்தான் இந்த குறள் மூலமாக நாம் பார்க்கிறோம். மீண்டும் குறளை பாருங்கள். செருக்கும் சினமும் சிறுமையும் இல்லார் பெருக்கம் பெருமித நீர்த்து என்பது நாம் இந்த குறள் மூலமாக செய்கின்ற ஒரு செய்தியாகும். அடுத்து, இவர்களும் மாண்பிறந்த மானமும் மானா உவகையும் ஏதம் இறைக்கு. இறைக்கு ஏதம், ஏதம் என்றால் குற்றம் என்று பொருள், ஏதம் என்றால் குற்றம் என்று பொருள். இவர்களும் மாண்பிறந்த மானமும், அது தவறான தன்மானம் என்று பொருள். மாண்பிறந்த மானம், இந்த இவரல் என்பது மக்களிடம் வாங்கிய வரி பணம் மக்கள் நலத்திட்டங்களுக்கே செய்ய வேண்டும். அப்படி செய்யாவிட்டால் அது கருமித்தனம் என்பது பொருள். அதான் இவரலும். மக்களிடமிருந்து மக்களுக்கு நன்மை செய்ய வேண்டும் என்பதற்காக வாங்கப்படுகிற அந்த வரி, அந்த வரி பணத்தை மக்களுக்கு செலவு செய்யாமல் கருமித்தனமாக இருப்பதற்கு பெயர்தான் இவராலும் மாண்பிறந்த மானமும் தவறான தன்மானம். மாண்பிறந்த மானம், மானா உவகையும், அதாவது எவ்வகை சிறப்புகளால் அடைய வேண்டுமோ அவ்வகை சிறப்புகளை எல்லாம் அழித்துழிக்கும் இழிமைப்பட்ட மகிழ்வுறுதலும் உண்டாகுமானால் அது அவனுக்கு பெரும் கேடாகும், தீரா துயரை தரும் என்பது பொருள். மானா உவகை என்றால் அழித்துழிக்கும் இழிமைப்பட்ட செயல்களை செய்துவிட்டு மகிழ்வுறுதல் வேறு. இது செய்த செயல்களே மிகவும் இழிவானவை, அதை தான் மிகச்சிறப்பாக செய்துவிட்டதாக மகிழ்வுறுதல் என்பது அதைவிட பேதமை என்பதைத்தான் மானா உவகை என்று சொல்கிறார். இவன் செய்தது இழிவானது என்று இவனுக்கு தெரியவில்லை, அதனால் தான் சான்றோர்களை வைத்துக் கொள்ள வேண்டும். ஒவ்வொரு மாநிலத்திலேயும் பெரிய மாநிலங்களிலே சட்ட மேலவை என்று ஒன்று இருந்தது. அந்த சட்ட மேலவையிலே சட்டசபையிலே கல்வியறிவு இல்லாதவர்களும் சரியான ஆளுமை பண்பு இல்லாதவர்களும் உறுப்பினர்களாக வந்து விடுவதற்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கின்றன. அது மாதிரி நேரங்களில் அவர்கள் இயற்றுகிற சட்டத்தை மேலவையிலும் கொண்டு வந்து தாக்கல் செய்வார்கள். அப்படி அந்த மேலவையிலும் கொண்டு வந்து தாக்கல் செய்கிற போது அங்கே இருக்கிற அறிஞர்கள், சான்றோர்கள் அதில் உள்ள பிழைகளை சுட்டிக்காட்டி இப்படி மாற்றி செய்யலாம் என்று திருத்துவார்கள். அதற்கு தான் சட்ட மேலவை என்று, எம்எல்சி என்று சொல்வார், மெம்பர் ஆஃப் லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில் என்று அதற்கு பெயர். குழந்தைகளுக்கெல்லாம் இது ஒரு சட்ட பேரவை மட்டும் தெரியும், எம்எல்ஏ என்று. எம்எல்சி என்பது புரியாமல் இருக்கும். இது இந்த வரலாற்றின் மூலமாகத்தான் இவர்கள் அறிந்து கொள்ள வேண்டும். இதிலே சான்றோர்கள் இருந்தார். பிற்காலத்தில் என்ன ஆயிற்று என்றால், தன்னுடைய இந்த அமைச்சர் பதவி கிடைக்காதவர்கள், சட்டப்பேரவை உறுப்பினர் ஆக முடியாதவர்கள், வேறு எந்த பதவிக்கும் வர முடியாமல் கனன்று கொண்டிருக்கிறான் பாருங்க. அது மாதிரி உள்ள ஆளுகளுக்கெல்லாம் இந்த எம்எல்சி பதவியை கொடுத்ததுனால அந்த மேலவையை கலைக்க வேண்டிய சூழ்நிலை அரசுக்கு ஏற்பட்டு விட்டது. ஆகையினால சான்றோர்களை வைத்துக் கொள்ளவில்லை என்றால் ஒரு அரசாங்கத்தை நடத்துகிறவர்கள் உளவியல் பூர்வமாகவும் உளவியல் அறிஞர்களுடைய கருத்துக்களை கேட்டு தன்னை துதிபாடுபவர்களை விடுத்து, தன்னை துதிபாடுவது தற்பகையாகிவிடும். அதை அரசு கவனமாக கேட்டு அறிந்து கொள்ள வேண்டும் என்பதனாலேதான் இந்த குற்றம் கடிதலில் இவ்வளவு அழுத்தமாக திருவள்ளுவர் சொல்லுகிறார். கல்வி போன்றவற்றில் மிகச்சிறந்து விளங்குவோர், ஆகச்சிறந்து விளங்குகிற அறிவுடையாளர்களை வைத்துக் கொள்ள வேண்டும் என்பதுதான் இதனுடைய கருத்து என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும்.
குறளை மீண்டும் கவனிங்கள். இவரலும் மாண்பிறந்த மானமும் மானா உவகையும் ஏதம் இறைக்கு என்பது ஏதம் என்றால் குற்றம் என்று பொருள். இது இறைக்கு ஏதம். இந்த நான்கிலும் இருந்து தவறினால் இறைக்கு என்றால் அரசுக்கு, அரசனுக்கு, இப்ப அரசுக்கு குற்றம். இறைக்கு ஏதம் என்று அதை மாற்றி போட்டால் பொருள் விளங்கும். இவரலும் மாண்பிறந்த மானமும் மானா உவகையும் என்று சொல்கிற இந்த மூன்றும் இறைவனுக்கு, அதாவது அரசனுக்கு அல்லது ஆட்சிக்கு குற்றமானவை என்பதை இந்த குறள் மூலமாக நாம் அறிந்து கொள்கிறோம். அடுத்து, திணை துணையாம் குற்றம் வரினும் பனை துணையா கொள்வர் பழி நாணுவார். திணை துணையா குற்றம் வரினும் பனை துணையா கொள்வர் பழி நாணுவார். இந்த திணைத்துணை பனைத்துணை என்பதை நாம் ஏற்கனவே செய்நன்றி அறிதல்ல பார்த்திருக்கோம். அங்கே திணைத்துணை பனைத்துணை என்பதற்கு நான் ஒரு 2 காட்சிகளாக, குரல் ஒலி காட்சிகளாக 2 போட்டிருக்கிறேன். அந்த காட்சியின் மூலமாக, அந்த அந்த செய்தியின் மூலமாக அரசுக்கு, ஆளுகிற அரசுக்கு ஒரு செய்தியை, திருவள்ளுவர் சொன்ன செய்தியை நான் விளக்கமாக சொல்லியிருக்கிறேன். உடனடியாக 10 லட்சம் பேத்துக்கு வேலை கொடுக்கலாம். நீ எங்கெங்கு காணினும் சக்தியடா என்று பாரதிதாசன் பாடினார் அல்லவா? அது எங்கெங்கு காணினும் சக்தியடா என்று எந்த கடையை பார்த்தாலும் அங்கே பெண்கள் தான் நிறைந்து வழிகிறார்கள். எந்த கல்வி நிறுவனங்களை பார்த்தாலும் பெண்கள் தான் நிறைந்து வழிகிறார்கள். நான் இப்போது கண் மருத்துவமனை சென்றேன். அங்கே 500 பேர் வேலை செய்கிறார்கள். அவ்வளவு பெரிய மருத்துவமனை மதுரையிலே. அங்கே சென்றால் வெளியிலே கூர்க்கா மட்டும்தான் ஆண், அந்த மகிழுந்து ஓட்டுநர் மட்டும்தான் ஆண், மருந்தாளுநர் முதற்கொண்டு, கணினியில் வேலை செய்வோர் முதற்கொண்டு, அந்த ஒவ்வொரு இடத்திற்கும் அழைத்து செல்லுகிற ஆட்கள், செவிலியர், மருத்துவர் என்று 500 பேரில் 490 பேர் பெண்கள் தான். இதைத்தான் அவர் அப்படி பாடினாரோன்னு தெரியவில்லை. எங்கெங்கு காணினும் சக்தியடா என்று. அப்படி இளைஞர்கள் வேலை இல்லாமல் திரிகிறார்கள். ஆண்கள், ஆண் இளைஞர்கள் வேலை இல்லாமல் திரிந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு பயிற்சி கொடுக்க வேண்டும். பயிற்சி கொடுத்து இந்த வேலையில் ஈடுபடுத்தினால் எல்லோரும் வருவார்களா? வருகிறவர்களை வைத்து 10 லட்சம் பேத்துக்கு வேலை கொடுக்க முடியும். உடனடியாக ஒரே ஆண்டில் லட்சம் கோடிக்கு மேல் வருமானம் கிடைக்கும். 5 ஆண்டுகளில் நம்முடைய தமிழ்நாட்டு கடனெல்லாம் நீங்கிவிடும் என்பதை நான் குரல் ஒலி மூலமாக 8 மணித்துளிகள், 4 மணித்துளிகளாக திருவள்ளுவர் கூறிய வழியில் சொல்லியிருக்கிறேன். பனையிலிருந்து 102 பொருள்கள் கிடைக்கின்றன என்பதை நினைவில் கொள்ளுங்கள். இந்த ஒரு பதநீர் மூலமாக மட்டுமே இந்த 5 மாதங்களில், அது பதநீர் கிடைக்கின்ற 12 மாதங்களில் 5 மாதங்கள் பதநீர் கிடைக்கும். அந்த பதநீரை காலை உணவாக உட்கொண்டாலே நம்முடைய பொருளாதாரம் எங்கேயோ போய்விடும். மீதி 7 மாதங்களும் அவர்களுக்கு உடல்நல பிரச்சனை வராது. காய்ச்சல், கழிச்சல், உடல்வலி போன்ற எந்த நோயும் அவர்களை கிட்டாது என்பது உறுதி என்பதை திருவள்ளுவர் சொல்றார். குற்றம் செய்ததை எல்லாம் கூட பனை அளவு இல்ல, 1000 பனை அளவு குற்றம் செய்தவர்கள் கூட இதை பற்றி கருதாமல் இருக்கிறார்கள். அதற்காகத்தான் இந்த திருக்குறள். குற்றம் கடிதல். அந்த ஒரு ஆண்டு செலவு மட்டுமல்லாமல் அதை தொடர்ந்து அவர்களுடைய குடும்பத்தின் செலவாக, நற்காரியமாக, நற்செயலாக செய்து கொண்டு வருகிறார்கள். இது மாதிரியான முன்னோட்டமான உதவிகள் செய்ய வேண்டும் என்பதை மனதில் பதிக்க வேண்டும் என்பதனாலேதான் குழந்தைகள் திருக்குறளை படித்துக் கொள்ள வேண்டும். இதை மனதிலே இந்த வரலாறுகள் பதிய வேண்டும். அவரவர்கள் வாழ்க்கையில் இது மாதிரி ஏதேனும் நிகழ்வுகள் நடக்கிற போது நாம் அதை மாற்றுவதற்கு முயற்சி செய்ய வேண்டும். அவர் அந்த செயலை கடந்த 80 ஆண்டு காலமாக அல்லது 78 ஆண்டு காலமாக அந்த குடும்பத்தில் உள்ளவர்கள் செய்து கொண்டு வருகிறார்கள் என்பதுதான் முக்கியமான செய்தி. அதான் திணை துணையாம் குற்றம் வரினும்
பனை துணையா கொள்வர், பழி நாணுவார். இந்த பழி தனக்கு மட்டுமன்று தன்னுடைய குடும்பத்துக்கு வந்து சேரும் என்று நீங்கள் மீண்டும் ஒரு முறை நினைத்து பாருங்கள். நான் பல முறை பல நேரங்களில் அதை சொல்லிக்கொண்டே இருப்பேன். ராமாயணத்திலே வால்மீகி என்பவனுக்கு ராம என்கிற அந்த 2 எழுத்தை சொல்ல தெரியாமல் இருந்தான். அவன்தான் லட்சம் ஸ்லோகங்களை எழுதினான். வால்மீகி ராமாயணத்திலே லட்சம் ஸ்லோகங்களை எழுதினான். எப்படி என்றால் அவன் காட்டுவாசியாக, வழிப்பறி கொள்ளையனாக, வேடுவனாக இருந்தவன். அப்படிப்பட்டவன் வழிப்பறி நாரதர் வருகிற போது அவரிடம் இருப்பதையும் பறிக்கலாம் என்ற போது அவன் சொன்னான், இது துன்பகாரியம், இதை நீ செய்தால் நரகத்திற்கு செல்வாய், உன்னுடைய வீட்டில் உள்ளவர்கள் உன்னுடைய பாவத்தில் பங்கு போட்டுக் கொள்கிறார்களா என்று கேட்டு வா என்று சொன்னார். சரி என்று கேட்டு வருவதற்காக தன்னுடைய தாய் தந்தையரை போய் கேட்டான். எங்களை வயதான காலத்திலே காப்பாற்ற வேண்டியது உன்னுடைய பொறுப்பு என்று, அதை நீ எப்படி சம்பாதித்தாய் என்பதை பற்றி எங்களுக்கு கவலை இல்லை, அந்த பாவத்தில் நாங்கள் பங்கேற்க மாட்டோம் என்று சொல்லிவிட்டார்கள். மனைவியையும் குழந்தைகளையும் கேட்டான். அவர்களும் அவ்வாறே சொன்னார்கள். திரும்ப ஓடினான் காட்டிற்கு. அந்த மனிதர் அங்கேயே நிற்கிறார். என்ன என்று கேட்கிறார். அவன் பேர் ரத்னாகர், பழைய பெயர் ரத்னாகர். இது ஹிந்தி பாடத்துல வரும். ஹிந்தியில தட்சிண பாரத ஹிந்தி பிரச்சார சபாவிலே பாடம் நடத்துகிறவர்கள், நான் படிக்கல, ஹிந்தி படிக்கல, அவர்கள் நடத்தும் போது காதிலே பல முறை கேட்டிருக்கிறேன் இந்த கதையை. அப்படி அந்த ரத்னாகர் என்பவன், நான் இதற்கு என்ன செய்ய வேண்டும், இவ்வளவு நாள்களாக இந்த பாவத்தை செய்து விட்டேனே, என்னுடைய குடும்பத்தில் உள்ளவர்கள் எல்லாம் இந்த பாவத்தில் பங்கேற்க மாட்டோம் என்று சொல்லிவிட்டார்கள், அதெல்லாம் ஒரு பிரச்சனையும் இல்லை, கவலைப்படாத, ராம என்கிற 2 எழுத்தை மட்டும் நீ சொல்லிக் கொண்டிரு, உனக்கு அந்த பாவத்தில் இருந்து கழுவாய் கிடைக்கும் என்று சொன்னார்கள். அவனுக்கு சொல்ல வாய் வரவில்லை. அதற்கு அந்த நாரதர் பார்த்தார். இது என்ன மரம் என்று கேட்டார். மராமரம் என்று அந்த நாரதர் சொன்னார். அந்த மரா என்று சொல்ல தெரிகிறதே, அந்த மராமரத்தை நீ சொல்லிக் கொண்டிரு என்று சொல்லிவிட்டு அவர் போய்விட்டார். இவன் மரா 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 மராம என்று சொல்லி அவன் தன்னுடைய பாவத்தின் கழுவாயை போக்கிக் கொண்டான் என்பது வரலாறு. ராமாயணம் சரியா, ராமாயணம் பொய்யா, அது உண்மையான கதையா, கட்டுக்கதையா என்றெல்லாம் பாராமல் இந்த கதையின் மூலமாக நாம் அறிந்து கொள்ள வேண்டிய செய்தி, யாருடைய பொருளுக்கும் ஆசைப்படக்கூடாது. நமக்கு கையும் காலும் இருக்கின்றன, அவற்றை கொண்டு நாம் உழைத்து உண்ண வேண்டும் என்கிற உன்னத நிலையை அடைவதற்காக நம்முடைய மனம் பக்குவப்பட வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த கதையை தவிர இதற்கு என்ன மூலம் என்று ஆராய்ந்து முட்டாளாக கூடாது. முட்டா பசங்க தான் இப்படியெல்லாம் சிந்திப்பான். இந்த கதையிலிருந்து நமக்கு என்ன கிடைக்கிறது, நமக்கு வாழ்வியல் கிடைக்கிறது என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டுமே தவிர பொய்யும் புனை சுருட்டும் என்று அதை ஒதுக்கிவிட முடியாது. இது எப்படி ஒதுக்க முடியும்? அவன் புற்றிடம் கொண்டவனாக வன்மீகமானான். வன்மீகம் என்றால் புற்றுக்குள்ளேயே விழுந்து விட்டான். எவ்வளவோ ஆண்டுகள் அந்த பெயரை சொல்லி 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 அவன் அதிலிருந்து மீண்டதற்கு பிறகு இவ்வளவு பெரிய காப்பியத்தை கொடுத்திருக்கிறானே. இதை தமிழிலே மொழிபெயர்த்த கப்பன் எப்படியெல்லாம் சுவைக்கிறான். நீதிபதி, உயர் நீதிமன்ற நீதிபதியாக மு. இஸ்மாயில் என்பவர் இருந்தார். அவர் சென்னை கம்பன் கழகத்தினுடைய தலைவராக இருந்து அந்த கம்பன் கழகத்தை வளர்த்தவர். மு. இஸ்மாயில் என்ற இஸ்லாமியர்.
அவர் அந்த தமிழை சுவைக்கிறார். கம்பனுடைய தமிழை ஒவ்வொரு எழுத்தையும் சுவைக்கிறார், ஒவ்வொரு பாடலையும் அன்று, ஒவ்வொரு சொல்லையும் அன்று, ஒவ்வொரு எழுத்தையும் சுவைத்து சுவைத்து ஒரு வார பத்திரிகையிலே அவர் எழுதி கொண்டிருந்தார். ஏன் அவரை இவரை பலர் அவரை சொல்லுகிறேன் என்றால், அந்த கம்பனுடைய தமிழ் அந்த இஸ்லாமியரை ஈர்த்தது. இன்றும் இருக்கிறார்கள் பல இஸ்லாமியர்கள், பல கிறிஸ்தவர்கள். அந்த தமிழை ஈர்க்கிறது அவர்களுக்கு. இதை படித்துத்தான் தேம்பாவணி என்ற ஒரு காப்பியத்தையே, கம்பனுடைய தமிழை படித்துத்தான் தேம்பாவணி என்று இயேசுவை பற்றி எழுதினார் வீரமாமுனிவர். ஆகையினாலே நாம் தமிழை சுவைக்க வேண்டும். நம்முடைய தாய்மொழி எவ்வளவு உயர்ந்தது என்பதை பற்றி பருக வேண்டும். அதிலே அதை துவைய வேண்டும். அதை சமஸ்கிருதத்திலே லைக்க வேண்டும் என்பார்கள். அதை தோய்ந்து உணர்ந்து பொருள் உணர்ந்து படிக்கிற போது அந்த இலக்கிய சுவை நம்மை ஈர்க்கும் என்பதனாலே தான் இந்த கதைகள் எல்லாம். அடுத்து நாலடியார் ஒரு செய்தியை சொல்லுகிறது. தினையனத்தே ஆயினும் செய்த நன்று உண்டாயின். எளிய எளிய சொற்கள் தான். தினை அனைத்தே ஆயினும் செய்த நன்று உண்டாயின் பனை அனைத்தா உள்ளுவர் சான்றோர் என்று சான்றோர் நன்றி உணர்வு மேம்பாட்டுக்கு நாலடியார் உவமை காட்டுகிறது இதே செய்தி. அடுத்து இது ஒரு அளவை பெயர் என்பதை, திணையளவு பனையளவு என்பதை 169வது நூற்பா தொல்காப்பியமும் சொல்லுகிறது. ஒரு அளவை பெயர் திணை பனை என்பன என்பதை. இப்பொழுது நீங்கள் ஆரியப்படை கடந்த நெடுஞ்செழியன் ஒரு தவறான தீர்ப்பை சொல்லிவிட்டான். அதனால் கோவலன் மாண்டான். அந்த உண்மை தெரிந்த பிறகு நாம் எவ்வளவு பெரிய தீங்கு இழைத்து விட்டோம் ஒரு குடிமகனுக்கு, அதுவும் சோழ நாட்டிலிருந்து வந்த ஒரு குடிமகனுக்கு நாம் எவ்வளவு பெரிய தீங்கு இழைத்து விட்டோம் என்று கருதியவுடனேயே அவன் உயிர் போய்விடுகிறது. இது திணை அளவு குற்றம் இல்லை, பனை அளவு குற்றம் என்பதை அவன் உணர்ந்ததால் நிகழ்ந்த நிகழ்வு இது. யானே கள்வன் என்று அவன் விழுந்தது மிகப்பெரிய செய்தி. இதை போல இன்றைய அளவில் எத்தனை நீதி அரசர்கள் தான் தவறான தீர்ப்பை சொல்லிவிட்டோம் என்பதை பின்னால் அறிந்ததற்கு பிறகு அந்த குற்றத்தை வருந்தியிருப்பார்களா என்று நான் நினைத்து பார்க்கிறேன். இப்போ மகாத்மா காந்தியடிகளுக்கு 4 புதல்வர்கள். அவர்களிலே மூத்தவன் பெயர் ஹரிலால். அவன் செய்த பிழை குற்றம் நிறைய செய்தான். இது நீங்கள் பெரியவர்கள் எல்லாம் அறிந்திருக்கிற செய்தி. அவன் குடித்துவிட்டு சென்னையிலே வீழ்ந்து கிடக்கிறான். அப்பொழுது அதனை படம் எடுத்து ஒரு முன்னணி ஆங்கில பத்திரிகை வெளியிட்டது. இதை பார்த்த காந்தியடிகள் அது என்னுடைய பிழை என்று சொன்னார். அது அவன் அப்படி நேர்ந்ததற்கு காரணம் நான் செய்த தவறு என்று. அதனாலே தான் அவர் மகாத்மா. குறளுக்கு செல்கிறோம். 4 குற்றமே காக்க பொருளாக குற்றமே அற்றம் தரும் பகல். இந்த அற்றம்னோடனே ஒரு போன அதிகாரத்துல ஒரு அற்றம் வந்தது இல்ல. அறிவு அற்றம் காக்கும் கருவி, சிறுவார்க்கும் உள்ள அரண் என்று பார்த்தோம்லவா. இப்படிலாம் கொண்டு கூட்டி படிக்கணும். இங்கேயும் அற்றம் வருகிறது. குற்றமே காக்க பொருளாக குற்றமே அற்றம் தரும் பகை.
அளபட, அளவெடுத்தல், தரும் பகை என்று படிக்கும். தரும் பகைன்னு படிக்கூடாது, தரும் பகை. அற்றம் என்றால் அழிவு வராமல் காக்கும் கருவி அறிவு என்று பார்த்தோம். அற்றம் காக்கும் கருவி என்று. இங்கே குற்றம் அழிவினை தருகிற பகை என்று, குற்றமே அற்றம் தரும் பகை என்றால் குற்றம் அழிவினை தரும் பகை என்பதை நினைவில் கொள்ள வேண்டும். அதனாலே குற்றமே அற்றம் தரும் பகை என்பதனாலே குற்றமே பொருளாக காக்க என்பதை நினைவில் கொண்டால் தனக்கு அழிவை உண்டாக்கும் பகை தன் குற்றமே ஆதலால் தன்னிடத்து குற்றம் வராமையை பொருட்டாக கொண்டு காத்து வர வேண்டும் என்பது இந்த குறளினுடைய கருத்து. இங்கே தமிழ்ல அறுவகை குற்றம் சொல்லப்படும். காமம், வெகுளி, கடும் பற்றுள்ளம், மானம், உவகை, செருக்கு என்று அறுவகையாக சொல்லப்படும். இதையே வடமொழியில காமம், குரோதம், லோபம், மோகம், மதம், ஆச்சரியம் என்று ஆறாக கொள்ளப்படும். இவையெல்லாம் இந்த 6 வழியிலையும் குற்றம் ஏற்படும். நம்முடைய வாழ்வியலில் இந்த அறுவகையினாலே குற்றம் ஏற்படும். இந்த காமம் என்கிற சொல் தமிழிலேயும் உண்டு, வடமொழியிலேயும் உண்டு. அது பொது சொல், தமிழிலிருந்து எடுத்துக்கொண்டதுதான். பெரும்பாலான சொற்கள் தமிழில் இருந்து வடமொழியில் எடுத்துக்கொண்டதுதான். ஆனால் தமிழும் வடமொழியும் கற்றவர்கள் வடமொழிக்கு ஆக்கம் தந்து பேசுவார்கள். இது அவர்களுடைய இயற்கை. பெரும்பாலானவர்கள் பாவாணர், மறைமலையடிகளார், ஆசா ஞானசம்பந்தன் போன்ற வடமொழி கற்றவர்கள் தெளிவாக சொல்வார், தமிழில் இருந்துதான் போனது என்று. மற்றவர்களெல்லாம் வடமொழியிலிருந்து வந்த சொற்கள் என்று சொல்லிவிடுவார்கள். ஆகையினாலே இங்கே சிறைகாக்கும் காப்பு எவன் செய்யும் மகளிர் நிறைகாக்கும் காப்பே தலை என்பதை போல அந்த குற்றத்தை நாம் பொறுத்து கொள்ள வேண்டும். அதை பொருளாக காக்க வேண்டும். அக்குற்றம் தனக்கு ஏற்படா வகையில் விழிப்பாக இருந்து பொன்னையும் பொருளையும் நாம் பாதுகாப்பதை போல அந்த குற்றம் நமக்கு வராமல் தடுத்துக் கொள்வதற்கான வழிகளை செய்ய வேண்டும். அதான் குற்றம் செய்துவிட்டு அதுக்கு தப்பக்கூடாது, குற்றமே செய்யாமல் தவிர்க்க வேண்டும். பிறர் குற்றம் வருவதை நாம் தடுத்து நிறுத்த வேண்டும் என்பதுதான் இந்த குறளினுடைய பொருள். இங்கே அடக்கமுடைமையிலே உரிமையுள் ஆமைகூல் 5 அடக்கல் ஆற்றின் எழுமையும் ஏமா புடைத்து என்றும், புறையுடைமையிலே அகழ்வாரை தாங்கும் நிலம் போல தம்மை இகழ்வாரை பொறுத்தல் தலை என்றும் எப்படி நாம் காத்துக்கொள்ள வேண்டும் என்று சொன்னாரோ அதே போல அடக்கமுடைமையில காக்க பொருளா அடக்கத்தை என்று சொன்னதை போலவும் நாம் இந்த கடிதல் என்பது தவிர்த்தல் என்கிற பொருளிலே அதை நாம் அதாவது இளைதாக முள்மரம், இந்த முள்மரம் இளைதாக வரும்போதே கிள்ளி எறிந்து விட்டால் கடினமில்லை, அது பெரிதாக வளர்ந்து விட்டால் அதை அழிப்பது என்பது மிகவும் கடினம். புல்டோசர் கொண்டு வந்து பல ஆயிரக்கணக்கான ரூபாயை கொடுத்துதான் அதை அழிக்க வேண்டியிருக்கும். ஆகையினால இளைதாக முள்மரம் களைக என்றால் நாம் இளமையிலே செய்கிற சிறு சிறு பழைகளை அந்த குழந்தைகளுக்கு சுட்டி காட்டி இப்படி செய்வது பிழை, இது தவறு, இப்படி செய்யக்கூடாது, அதனால் இப்படிப்பட்ட விளைவுகள் ஏற்படும் என்பதை கூறி தடுக்க வேண்டும் என்பதுதான் குற்றமே காக்க பொருளாக, குற்றமே அற்றம் தரும் பகை என்கிற குறளினுடைய கருத்தாக நாம் நினைவில் கொள்ள வேண்டும் என்று, தன் குற்றமே தனக்கு பேரழிவு செய்யும் பகை என்பதனாலே அந்த குற்றத்தில் இருந்து நாம் விலகி வாழ வேண்டும் என்பதுதான் இந்த 4வது குறளினுடைய கருத்து. குற்றமே காக்க பொருளாக, குற்றமே அற்றம் தரும் பகை என்பதை நினைவில் கொள்ள வேண்டும். அதுக்கு அடுத்து 5வது குறள், வரும் முன்னர் காவாதான் வாழ்க்கை எரி முன்னர் வைத்தூறு போல கெடும். இந்த வைத்தூறு என்பது வைக்கோல் போர் முன்னாலே தீயை வைத்தால் வைக்கோல் போர் முழுமையும் கெட்டுவிடும். அது 6 மாதத்திற்கு நம்முடைய பசு கூட்டங்களுக்கு அல்லது மாடுகளுக்கு நாம் கொடுக்க வேண்டியது அத்தனையும் எரிந்துவிடும். அதே போல வரும் முன்னர் காவாதான், நமக்கு முன்னாலே இன்னது நடக்கும் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அதான் அறிவுடைமை. அறிவுடைமையில பார்த்தோம். அதிலே 3 நிலைகள், வரும் முன்னர் காத்தல், வரும்போது காத்தல், வந்த பின்னர் காத்தல் என்று 3 வகை. நாம் இந்த குறள் அடிப்படையில பார்க்கிற போது நாம் முன்னமே அதை காத்துக்கொண்டால் நல்லது என்பதைத்தான்
இங்கே பென்னி குயிக் என்று ஒருவர் இந்த பகுதியிலே வாழ்ந்தார். இப்ப நான் மதுரையிலிருந்து பேசிக் கொண்டிருக்கிறேன். இந்த மதுரை தேனி மாவட்டங்களுக்கு இந்த முல்லை பெரியாறு அணை மிகப்பெரிய வரப்பிரசாதம், ஒரு பேரு. அதை பென்னி குயிக் ஆங்கிலேயர்களுடைய ஆட்சி காலத்துல அவன் ஒரு மிகப்பெரிய பொறியாளர், அவனை அங்க போட்டிருந்தாங்க. அவன் அதை வடிவமைத்து கொடுத்தான். அரசு அதற்கு உடன்படவில்லை. வரும் முன்னர் காக்க வேண்டும் என்பதற்காக இந்த செய்தி உங்களுக்கு. வரும் முன்னர் காத்தல், வரும்போது காத்தல், வந்த பின்னர் காத்தல் என்று பலமுறை பேரழிவு ஏற்பட்டது. அதற்காக அவன் வடிவமைத்து கொடுத்தான். அதை மிகப்பெரிய செலவு வரும் என்று அவர்கள் ஏற்கவில்லை. பார்த்தான் பென்னி குயிக், நிறைய அவர்கள் பயிரிடுகிற பயிர்கள் எல்லாம் அழிந்து விடுகின்றன. இதனால் நிறைய நஷ்டம் பல்வேறு வகையிலும் வருகிறது. இந்த வெள்ளப்பெருக்கினாலே அந்த பகுதி மக்கள் எல்லாம், குடிசைகள் எல்லாம் பாழாகி விடுகின்றன. இதையெல்லாம் ஒரு ஆங்கிலேயன் சிந்திக்கிறான். ஆங்கிலேய பொறியாளர் தன்னிடம் இருக்கிற பல கோடி ரூபாய் சொத்துக்களை இங்கிலாந்திற்கென்று, இங்கிலாந்தில் உள்ள தன்னுடைய சொத்துக்களை எல்லாம் விற்று பணமாக்கி கொண்டு வந்து தன்னுடைய சொந்த செலவில் கட்டுவதற்கு அனுமதி பெற்று அவன் இங்கே கட்டினான் அந்த முல்லை பெரியாறு. அந்த நன்றி உணர்வின் காரணமாக இங்கே பல கடைகள் மதுரையிலே பார்த்தீர்களே ஆனால், தேனியிலே பார்த்தீர்களே ஆனால், இந்த 2 மாவட்டங்களிலும் பல ஊர்களுக்கு அந்த தன்னுடைய வணிக நிறுவனங்களுக்கெல்லாம் பென்னி குயிக் மருந்து கடை, பென்னி குயிக் சுமை உந்து, சில பெண் குழந்தைகளுக்கு பென்னி குயிக் என்று வைத்திருக்கிறார்கள். வேறு சில வீடுகளில் ஆண் குழந்தைகளுக்கு பென்னி குயிக் என்று பேர் வைத்திருக்கிறார்கள். எவ்வளவு பெரிய நன்றி உணர்வு பாருங்கள். நம்முடைய தமிழ்நாட்டு மக்கள் அந்த அந்த பெருமகனை, அவன் போய் எவ்வளவு நாள் ஆகிவிட்டது, எவ்வளவு நாட்கள் ஆகிவிட்டன என்றாலும் அந்த நன்றி உணர்வின் காரணமாக அந்த பென்னி குயிக்கை, ஏனென்றால் அவன் வருமுன் காத்தவன். வருமுன்னர் காத்தல், வரும்போது காத்தல், வந்த பின்னர் காத்தல். முன்னாலே வரும் முன்னரே காக்க வேண்டும் என்று கருதினான். அவனுக்கு முன்னாலும் இது நடந்து கொண்டுதான் இருந்தது. இதை அவன் செய்ய வேண்டும் என்று ஒன்றும் நிலை இல்லை என்றாலும் அவன் கருதினான். நம்முடைய ஆங்கிலேயர்கள் கோலோச்சுகிற இந்த நாட்டில் நாம் வளமையாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அவர்களிடமிருந்து திருடி வாழ்கிறோம். நம்மால் ஏதாவது நல்ல செயலை செய்துவிட வேண்டும் என்று அவன் கருதினான். அப்படி கருதியதன் விளைவு நமக்கு கிடைத்த முல்லை பெரியார் எவ்வளவு பெரிய அரும்பெரும் செயல். அவனே பொறியாளராகவும் இருந்து அவனே தன்னுடைய சொத்துக்களை எல்லாம் விற்று என்ன வேண்டி கிடக்கிறது செய்ய வேண்டும் என்று செய்தான். எவ்வளவு பெரிய நன்றி உணர்வு. மேலூர் என்று ஒரு ஊர் இருக்கிறது, மதுரையிலிருந்து ஒரு 20 கிலோமீட்டர் தொலைவிலே. அங்கு இருக்கிற பேருந்து நிலையத்திற்கு பென்னி குயிக் பேருந்து நிலையம் என்றுதான் பெயர். மேலூர் என்று போட்டிருப்பார். பென்னி குயிக் பேருந்து நிலையம் மேலூர் என்று போட்டிருப்பார். இப்படியெல்லாம் வரும் முன்னர் காத்தல் என்பது இது பெரிய அளவிலே, சிறிய அளவிலேயும் நம்முடைய குடும்பத்திலேயும் என்னென்ன செய்திகள் செய்தால் நமக்கு இந்த மாதிரியான இடர்பாடுகள் வரும் என்பதை, அதான் மூத்தோர் சொல் வார்த்தை அமிர்தம் என்று சொன்னார்கள். பெரியவர்கள் சொல்லுவார்கள், இப்படி செல்லாதே, நீ செல்லுகிற வரி சரியில்லை என்று. அதை மீறி அவனே அந்த அந்த துன்பத்தை, அல்லலை பெற்றதற்கு பிறகு அவன் உணர்வான். அப்படி இல்லாமல் மூத்தோர் சொல்வதை கவனமாக கேட்டு அதன்படி நடந்து கொண்டால் நாம் நமக்கு வருகிற துன்பங்களை, இடையூறுகளை முன்னரே காத்துக்கொள்ள முடியும் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். தையும் மாசியும் வையகத்துறங்கு என்று அவை சொன்னாள். இங்கே வையம் என்பது வைக்கோல். ஏன் அப்படி சொன்னாள் என்றால் அந்த பெரிய மாடி வீடு கட்டுபவர்கள் கூட மேல் பகுதியிலே ஒரு குடிசை போன்று அமைத்து அதை வைக்கோலை பரப்பியிருப்பார்கள். அந்த தையும் மாசியும் அந்த பின்பணி காலம் ஆனது அதை குழந்தைகளை வருத்தும் என்பதனாலே அந்த பனி என்கிற இடர்பாடில் இருந்து நீங்குவதற்கு அந்த வைக்கோல் நமக்கு ஒரு சிறந்த சாதனமாக இருந்தது. பல வீடுகள் வைக்கோல் போரினாலேயே கட்டப்பட்ட குடிசை வீடுகளை நான் ஆயிரக்கணக்கில் இளம் வயதிலே பார்த்திருக்கிறேன் என்பதனாலே நாம் வரும் முன்னர் காத்தல் என்பது எல்லா வகையிலும் உடன்பாடானது என்பதை குறளை நன்றாக மனதில் பதிய வேண்டும். வரும் முன்னர் காவாதான் வாழ்க்கை எரிமுன்னர் வைத்தூர் போல கெடும்